உங்களுக்கு பிடிச்ச ஒரு வரலாற்று தலைவரோட பிறந்த தேதி கேட்டா உடனே சொல்லுவீங்க இல்லையா? அவர் எந்த வருஷம் பிறந்தார், என்னென்ன செஞ்சார்னு ஒரு டைம் லைன் உங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும். ஆமா, பொதுவா அப்படிதான் நாம எல்லாரையும் ஞாபகம் வச்சுப்போம். ஆனா, இந்தியாவோட மாபெரும் தத்துவ நாயகன், பல லட்சம் பேரை கட்டுப்படுத்தின ஒரு மாபெரும் ஆளுமையான கிருஷ்ணன், அவர் எப்போ பிறந்தார்னு எந்த துல்லியமான வரலாற்று பதிவும் இல்லைன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம்தான். இன்னைக்கு நாம தேட போறது அந்த ரகசியத்தை தான். உங்களை இந்த டீப் டைவுக்கு உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எடுத்துக்க போற மூலக்கதை, அதாவது சோர்ஸ் மெட்டீரியல் ரொம்பவே ஆழமானது. ஓஷோவினுடைய கிருஷ்ணா த மேன் அண்ட் ஹிஸ் பிலாசபி அப்படிங்கிற தொடர்ல இருந்து 4வது அத்தியாயத்தை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். ம் இது எப்போ நடந்த உரையாடல்? இது 1970ஆம் வருஷம் ஜூலை மாசத்துல இருந்து அக்டோபர் வரைக்கும் மும்பைல இருக்கிற சிசிஐ சேம்பர்ஸ்ல ஓஷோ கொடுத்த சொற்பொழிவுகள். தன்னை தேடி வந்தவங்களோட கேள்விகளுக்கு அவர் நேரடியாக அளித்த பதில்கள் தான் இது. ஓ, அப்போ இது ஒரு லைவ் Q&A மாதிரி நடந்திருக்கு. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற பல மதங்கள் வாழ்க்கைய ஒரு துன்பமாவோ அல்லது மறுக்கப்பட வேண்டிய ஒன்னாவோ தான் பாக்குது. உண்மைதான், பல மதங்கள் வாழ்வை மறுக்க தான் செய்யுது. ஆனா கிருஷ்ணன் அப்படி இல்ல. அவர் வாழ்வை முழுமையா தழுவிக்கிட்டவர். யுத்தமா இருக்கட்டும், காதலா இருக்கட்டும், கையில இருக்கிற புல்லாங்குழலா இருக்கட்டும், இல்ல அவர் போதித்த கீதையா இருக்கட்டும், அவர் ஒரே நேரத்துல எல்லாத்துலயும் முழுமையா இருந்தார். சரியா சொன்னீங்க. அவர் எல்லா பரிமாணங்களையும் தொட்டவர். அதனாலதான் இன்னைக்கு நாம ஒரு தத்துவ கோட்பாட்டை பத்தி பேச போறதில்ல. ஒரு முழுமையான மனிதனின் தத்துவம் இது. கிருஷ்ணனை ஒரு புராண கதாபாத்திரமா அல்ல, வாழ்ந்து விடுபட்ட ஒரு யதார்த்த மனிதனாக பார்க்க போறோம். வாங்க, கிருஷ்ணனை நேரடியாக சந்திப்போம். கண்டிப்பா. ஆனா பாத்தீங்கன்னா, இந்த சந்திப்பை நாம வரலாற்று பதிவுகள்ல தேடினா நமக்கு ஏமாற்றமே மிஞ்சும். ஏன்னா, நீங்க முதல்ல கேட்ட மாதிரி கிருஷ்ணன் எப்போ பிறந்தார், எந்த தேதியில அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிற துல்லியமான வரலாற்று பதிவுகள் எதுவும் நம்ம கிட்ட இல்ல. இங்கிருந்து தான் எனக்கான முதல் கேள்வியே ஆரம்பிக்குது. கிருஷ்ணனை ஒரு நிஜ மனிதரா, வரலாற்றில் வாழ்ந்தவரா நம்ம பார்க்க போறோம்னா, அவர் எப்போ பிறந்தாருங்கிற ஒரு சாதாரண தகவல் ஏன் எங்கேயுமே பதியப்படல? அதாவது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே வழிநடத்தின ஒருவரை பத்தின தேதி எப்படி மொத்தமா காணாம போகும்? இதை நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இது வெறும் வரலாற்று பிழை இல்ல, இது ஒரு தத்துவ பார்வை. ஞானம் அடைந்த ஒருவருக்கு காலம் அல்லது நேரம் அப்படிங்கிற எல்லையே கிடையாது. எல்லையே கிடையாதா? அது எப்படி சாத்தியம்? மேற்குலக நாடுகளுக்கும் நம் கிழக்குலக நாடுகளுக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசமே இதுதான். கிறிஸ்துவம், இஸ்லாம் போன்ற மேற்குலக மரபுகளை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவங்க ஒரே ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற கொள்கையில உறுதியான நம்பிக்கை கொண்டவங்க. ஓ, அதாவது பிறப்புல ஆரம்பிச்சு இறப்புல முடியிற ஒரு நேர்கோட்டு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளேயே எல்லாமே நடந்து முடிஞ்சாகணும் இல்லையா? கரெக்ட். மரணத்துக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஆழமான பயம் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் வாழ்ந்ததை நிரூபிக்க ஒவ்வொரு தேதியையும் வரலாற்றையும் பதிவு செய்யறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு. பெரிய பெரிய சுயசரிதைகள் எழுதுறதும் சிலைகள் வைக்கிறதும் இந்த வரலாற்று பயத்தோட வெளிப்பாடுதான் சொல்றீங்க. ஆமா. ஆனா கிழக்குலகம் அப்படி பார்க்கல. பிறப்புகளும் இறப்புகளும் முடிவற்ற ஒரு மாபெரும் சுழற்சி. இது ஒரு இட்டர்னிட்டி அப்படின்னு நம்ம நம்புறோம். இது தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரு பெருவெளி. அப்போ இந்த தொடர்ச்சியான பிறப்பு இறப்பு சுழற்சியில நீங்க லட்சக்கணக்கான முறை பிறந்திருக்கீங்க, மறுபடியும் பிறப்பீங்கன்னு நம்புற ஒரு சமூகத்துல எந்த தேதியில பிறணும்னு குறிச்சு வைக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? எல்லையற்றதை ஒரு வரலாற்று தேதிக்குள் அடைக்க முற்படுவது அறிவினோம். ஓ, இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல ஒரு அருமையான கதை சொல்லியிருக்காங்க. அது இங்க ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, எந்த கதை? கடல்ல இருந்து வந்த ஒரு தவளை கிணத்துல வாழ்ற தன்னுடைய தவளை நண்பனை சந்திக்க போச்சான். கிணத்து தவளை கேட்டுச்சான், உன் கடல் எவ்வளோ பெருசா இருக்கும், என் கிணத்தின் பாதி அளவு இருக்குமா இல்ல முழு அளவு இருக்குமா அப்படின்னு. ஆஹா. அந்த கடல் தவளைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையாம். ஏன்னா கிணறோட அளவுகோலை வச்சுக்கிட்டு எல்லையே இல்லாத கடலோட பிரம்மாண்டத்தை அளக்க முடியாது. ரொம்ப சரியான உதாரணம். அப்போ ஒரு முடிவில்லாத விஷயத்த இந்த சின்ன வரலாற்று டைம்லைனுக்குள்ள அடைக்க நினைக்கிறது அந்த கிணற்று தவளையோட மனநிலை மாதிரி தான் முட்டாள்தனம்னு சொல்றீங்க. அதேதான். கடலோட எல்லையற்ற தன்மைய அந்த சின்ன கிணறு அளவுகோலால அளக்க முடியாதோ, அதே மாதிரிதான் எல்லையற்ற ஞானம் அடைந்த ஒருவரையும் இந்த சாதாரண வரலாற்று தேதிகளுக்குள்ள நம்மால அடக்க முடியாது. நீங்க சொல்றது கேட்க நல்லா இருக்கு.
ஆனா இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? நீங்க நேரம் இல்லைங்கிறீங்க. ஆனா கடிகாரம் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒன்னாதானே சுத்துது. நான் ஞானம் அடைஞ்சாலும் சரி, அடையலனாலும் சரி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தானே. அப்புறம் ஏன் கிருஷ்ணனுக்கு மட்டும் அந்த நேரம் பொருந்தாதுன்னு சொல்றீங்க? என்ன நாம பாக்குறது சுவட்டுல தொங்குற கடிகார நேரத்தை மட்டும்தான். அத குரோனாலாஜிக்கல் டைம்னு சொல்லுவாங்க. ஆனா நேரம் அப்படிங்கிறது அடிப்படையில நம்ம மனசோட உருவாக்கம் மட்டுமே. மனசோட உருவாக்கமா? ஆமா. இத புரிஞ்சுக்க நாம ஐன்ஸ்டீனோட சார்பியல் கோட்பாட்ட, அதாவது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிய கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஓஹோ, ரிலேட்டிவிட்டி. இத கேக்குற நீங்க கூட யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும்போதோ, இல்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சினிமா பார்க்கும்போதோ, மணிக்கணக்கா நேரம் போறதே நமக்கு தெரியாது. கண்டிப்பா. அதுவே பஸ்ஸுக்காக வெயில்ல காத்துக்கிட்டு இருக்கும்போதோ, இல்ல பெரிய வழியில துடிக்கும் போதோ, ஒரு நிமிஷம் கூட ஒரு யுகம் மாதிரி தோணும். இதத்தானே ஐன்ஸ்டீனும் சொன்னார். அதேதான். கடிகார நேரம் என்னவோ ஒண்ணுதான். ஆனா உங்க மனசு அதை எப்படி உணருது அப்படிங்கறத பொறுத்து அந்த உளவியல் நேரம், அதாவது சைக்கலாஜிக்கல் டைம் மாறிடுது. ஓ, மனதளவுல நாம உணர்ற நேரம். ஆமா. இன்னொரு உதாரணத்தை பாப்போம். நீங்க ராத்திரி தூங்கும்போது ஒரு கனவு காண்றீங்க. அந்த கனவுல நீங்க ஒரு பெரிய வீடு கட்டி, கல்யாணம் பண்ணி, குழந்தை பெத்து, அதுங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கிற மாதிரி பல வருஷ வாழ்க்கை நடக்குது. நடக்கும். ஆனா திடீர்னு முழிச்சு பார்த்தா நீங்க தூங்கி வெறும் 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். ஆமா, வெறும் 10 நிமிஷத்துல பல வருஷ வாழ்க்கைய மனசு வாழ்ந்து முடிச்சிடுது. அதுவே எந்த கனவும் இல்லாத ரொம்ப ஆழமான உறக்கத்துல இருக்கும்போது, அதாவது சுஷுப்தி அப்படின்னு தத்துவத்துல சொல்லுவாங்க. அந்த ஆழமான தூக்கத்திலேயோ அல்லது பல மாசங்கள் கோமாவுல இருக்கிற ஒருத்தருக்கோ நேரத்தோட உணர்வே முழுசா இல்லாம போயிடுது. கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, முழிச்சு பார்க்கும்போது எவ்வளவு நேரம் தூங்கணும்னு நமக்கே தெரியாது. இதுக்கெல்லாம் காரணம் மனம் செயல்படும்போது மட்டும்தான் நேரமும் செயல்படுது. சமாதி அல்லது ஞானம் அப்படிங்கிறது மனதை கடந்த ஒரு உச்சக்கட்ட நிலை. மனசு எங்க முடிவடையுதோ அங்கே காலமும் முடிவடைஞ்சிருது. அப்போ அவங்களுக்கு கடந்த காலமோ எதிர்காலமும் கிடையாதா? கிடையாது. அங்கே இறந்த காலமோ எதிர்காலமோ இல்ல. ஒரு நிரந்தரமான நிகழ்காலம், அதாவது எட்டர்னல் பிரசன்ட் மட்டுமே இருக்கு. அந்த நிலையில வாழ்ற கிருஷ்ணனுக்கு தேத்திகளும் வருஷங்களும் எந்த அர்த்தத்தையும் தர்றதில்ல. சரி, காலம் கிருஷ்ணனை கட்டுப்படுத்தாடு, அவருக்கு அதெல்லாம் முக்கியமில்ல அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவர் கூட வாழ்ந்த சீடர்கள் இருந்தாங்க இல்லையா? ஆமா, இருந்தாங்க. அவங்க சாதாரண மனுஷங்க தானே. அவங்க ஏன் கிருஷ்ணனோட உருவத்தையோ அவர் வாழ்ந்த வாழ்க்கை சம்பவங்களையும் சரியா ஒரு குறிப்பா எழுதி வைக்கல? அவர் எப்படி இருந்தாருன்னு ஒரு படம் கூட வரையலையே. இது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கே. இதுக்கான காரணம் கிருஷ்ணன், புத்தர் அல்லது இயேசு மாதிரி மாபெரும் ஞானிகளோட வாழ்ந்த அந்த நெருக்கமான சீடர்கள் அவங்களோட குருவோட இந்த பருவுடல, அதாவது கிராஸ் பாடிய ஒரு முக்கியமான விஷயமாவே பார்க்கல. அப்போ அவங்க எதை முக்கியமானதா பார்த்தாங்க? அவங்க அந்த உடம்ப வெறும் நிழலாவோ ஒரு கனவாவும் மட்டுமே பார்த்தாங்க. அவங்களோட முழு கவனமும் குருவோட அகவுயிரின் மேல, அந்த இன்னர் ஸ்பிரிட் மேல மட்டும்தான் இருந்துச்சு. அப்படியா? உடம்புக்கு முக்கியத்துவமே கொடுக்கலையா? இல்லவே இல்ல. இதுக்கு வரலாற்றினே ஒரு பெரிய உதாரணம் இருக்கு. புத்தர் இறந்து கிட்டத்தட்ட 500 வருஷங்கள் வரைக்கும் அவருக்கு ஒரு உருவ சிலை கூட வடிக்கப்படல. தெரியுமா? நிஜமாவா? இன்னைக்கு உலகம் முழுக்கவே புத்தர் சிலைகள் தானே இருக்கு. எங்க பார்த்தாலும் விதவிதமான புத்தர் சிலைகளை நம்ம பாக்குறோமே. ஆனா ஆரம்பத்துல அப்படி இல்ல. அவர் ஞானமடைந்த அந்த போதி மரம் அல்லது அவர் உட்கார்ந்திருந்த ஒரு காலியான இடம், வெறும் எம்டி ஸ்பேஸ், அது மட்டும்தான் அவரோட அடையாளமா பார்க்கப்பட்டுச்சு. இது ரொம்ப புது தகவலா இருக்கு. அந்த பருவுடல் ஒரு பொருட்டே இல்ல அப்படிங்கிறது தான் அந்த முதல்நிலை சீடர்களோட ஆழமான புரிதலா இருந்துச்சு. ஆனா இப்படி எங்க வரலாற்று பதிவுமே இல்லைன்னா, எதிர்காலத்துல வரப்போற மக்கள் இப்படி ஒரு மனிதர் நிஜமாவே வாழவே இல்ல, இது வெறும் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட மாட்டாங்களா? அது ஒரு நியாயமான சந்தேகம்தான். இந்த சோர்ஸ்ல கூட ஜப்பானிய ஜென் துறவி ரின்சாய் பத்தின ஒரு கதை வருது. அவர் ஒரு முறை தியானம் முடிஞ்சு வந்ததும் புத்தர்னு ஒருத்தரே பிறக்கல அப்படின்னு சொன்னாராமே. அதை கேட்டதும் சீடர்கள் எல்லாம் பதறி போயிட்டாங்களாம். ஆமா, அந்த பதற்றம் தேவையற்றது. ரின்சாய் அப்படி சொன்னதுக்கு காரணம் புத்தரை ஒரு வரலாற்று மனிதரா சுருக்காதீங்க அப்படிங்கிறது தான். வரலாற்றுக்குள்ள அடைபடுற ஒரு வெறும் நிழலா புத்தர் இல்ல. ஓ, அதனாலதான் அவர் அப்படி சொன்னாரா? கரெக்ட். கிருஷ்ணன் சரித்திரத்துல உண்மையிலேயே வாழ்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது இங்க முக்கியமே இல்ல. அவரை பத்தின பதிவுகள் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதும் தேவையற்ற விவாதம். அப்போ எதுதான் முக்கியம்? கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த உச்சகட்ட மனிதத்தன்மை, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சாத்தியம் மனித குலத்துக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் உண்மையான கேள்வி. ஒரு பெர்ஃபெக்ட் ஹியூமன் பாசிபிலிட்டி. ஆமா,
முழுமையான அன்பும் அதே சமயம் முழுமையான வீரம் கொண்ட ஒருத்தர் இருக்க முடியுமா? அப்படி ஒரு மாபெரும் சாத்தியம் மனுஷங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதே நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த சாத்தியம் இருப்பதே போதுமானது. வரலாற்று உண்மைகளை விட இந்த உளவியல் உண்மைதான் ரொம்ப முக்கியம். அருமை. கிருஷ்ணனோட இருப்பே மனித குலத்தோட உச்சபட்ச சாத்தியம் அப்படின்னா, அவர் பகவத்கீதையில தொடர்ந்து வலியுறுத்துற தர்மம் அப்படிங்கிற வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன? சொல்லுங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? பலரும் இதை இன்னைக்கு இருக்கிற மதங்களோட ஒப்பிட்டு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? தர்மம்னா ஏதோ ஒரு ரிலிஜியன் அப்படின்னு. ரொம்ப சரியான கேள்வி. பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்ற தர்மம் அப்படிங்கிறது ஹிந்து, கிறிஸ்துவம், இஸ்லாம் மாதிரியான புற மதங்களை குறிக்கிறதில்ல. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் உள்ளே இருக்கிற சுய இயல்பு, அதாவது இன்னேட் நேச்சர். சுய இயல்பு, அதாவது அவங்களோட சுதர்மம். கரெக்ட். இத கிருஷ்ணன் ரொம்ப தெளிவா சொல்றார். கடன் வாங்கிய இயல்பை, அதாவது பரதர்மத்தை வாழ்வதை விட உன்னுடைய சுய இயல்பில், சுதர்மத்தில் நீ இறப்பதே மேல் அப்படின்னு. ஆனா ஏன் மனுஷங்க எப்பவுமே தங்களோட சுய இயல்பா இருக்க பயப்படுறாங்க? ஏன் எப்பவுமே மத்தவங்கள காப்பி அடிக்கவே நினைக்கிறாங்க? ஏன்னா சுய இயல்பா இருக்கிறது ரொம்ப ஆபத்தானது. அதுல எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனா மத்தவங்கள காப்பி அடிக்கிறது, கூட்டத்தோட கூட்டமா போறது ரொம்ப பாதுகாப்பான உணர்வை கொடுக்குது. யாரையும் காப்பி அடிக்காதீங்க, யாரையும் கண்மூடித்தனமா பின்பற்றாதீங்க அப்படிங்கிறது தான் கிருஷ்ணன் சொல்ற சுயதர்மத்தோட ஆழமான அர்த்தம். இத விளக்கறதுக்கு இந்த சோர்ஸ்ல வர புகழ்பெற்ற ஓவியர் பிக்காசோவோட சம்பவத்தை நம்ம கண்டிப்பா சொல்லணும். ஆமா, அது ரொம்ப சுவாரஸ்யமான கதை. பிக்காசோ கிட்ட ஒரு முறை ஒருத்தர் ஒரு ஓவியத்தை கொண்டு வந்து, இது நீங்க வரைஞ்சது தானா அப்படின்னு கேட்டாராம். பிக்காசோ அதை உற்று பார்த்துட்டு, இல்ல, இது ஒரு போலியான படைப்பு அப்படின்னு நிராகரிச்சிட்டாராம். உடனே அவர் மனைவி வந்தாங்களா? ஆமா, உடனே உள்ளே வந்த பிக்காசோவோட மனைவி, என்ன சொல்றீங்க, இது நீங்க வரைஞ்சது தானே, உங்க கையெழுத்து கூட இதுல இருக்கே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு பிக்காசோ என்ன பதில் சொன்னார்? பிக்காசோ சொன்னார், ஆமாம், நான் தான் வரைஞ்சேன். ஆனா என்னுடைய பழைய ஓவியத்தையே நான் திரும்பவும் அப்படியே காப்பி அடிச்சு வரைஞ்சேன். அதனால இது ஒரிஜினல் இல்ல, இது ஒரு இமிட்டேஷன், ஒரு போலி அப்படின்னு. பாருங்க, தன்னைத்தானே காப்பி அடிச்சா கூட அது போலி ஆயிடுது. ரொம்ப அற்புதமான உதாரணம். இறைவன் ஒவ்வொரு மனுஷனையும் தனித்துவமா படைக்கிறான். அவன் எந்த கார்பன் காப்பிகளையும் உருவாக்குறது கிடையாது. அதேதான், வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரயில் வண்டிய போல ஏற்கனவே போட்ட தண்டவாளத்துல கண்மூடித்தனமா பாதுகாப்பா பயணிக்கிறது இல்ல. அது ஒரு நதிய போல இருக்கணும். நதி தனக்கான பாதைய தானே உருவாக்கிக்கிட்டு கடலை சென்றடையுது. நாமும் அப்படித்தான் நம்முடைய சுய இயல்ப கண்டறியணும். ஆனா நீங்க சொல்ற இந்த சுய இயல்பு அப்படிங்கிற விஷயத்துல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. என்னன்னு சொல்லுங்க. அர்ஜுனன் போர்க்களத்துல என்ன சொல்றான்? நான் என் சொந்தக்காரங்களே கொல்ற இந்த போரை செய்ய விரும்பல, நான் அமைதியா காட்டுக்கு போய் சன்னியாசியா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆமா. ஒருத்தன் போர் செய்யாம அமைதியா போறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். அதை ஏன் கிருஷ்ணன் தப்புன்னு சொல்றார்? அவர் போர் செய்ய சொல்லி வற்புறுத்துறது அர்ஜுனன் மேல தன்னோட விருப்பத்தை திணிக்கிற மாதிரி இல்லையா? மேலோட்டமா பார்க்கும்போது அது அப்படிதான் தோணும். ஆனாமா, இங்கே அர்ஜுனனோட மனநிலைய நாம உளவியல் ரீதியா பகுப்பாய்வு செய்யணும். அர்ஜுனன் உண்மையிலே அகிம்சைய விரும்புறானா? விரும்புறான் தானே, அதனால தானே போர் வேண்டான்னு சொல்றான். இல்ல, அவனுக்கு எதிரே நிக்கிறவங்க, அவனுடைய சொந்தக்காரங்க, அண்ணன் தம்பிகள், குருமார்கள், அவங்கள கொல்ல வேண்டுமே அப்படிங்கிற பாசத்தாலையும் குற்ற உணர்ச்சியாலையும் தான் அவன் தயங்குறானே தவிர அவனுக்கு அகிம்சை மேல காதல் இல்ல. அடிப்படையில அர்ஜுனனோட அணுக்கள் ஒவ்வொன்னும் ஒரு போர் வீரனுடையது, ஒரு சத்திரியன் அவன். அதாவது அவனோட ரத்தம் ஒரு போர் வீரனுடையது. ஆனா அவன் ஒரு பிராமணனை போல, ஒரு முனிவரை போல தத்துவம் பேசுறது அவனோட உண்மையான சுபாவத்துக்கே முரணா இருக்குன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. அவன் அகிம்சைய பத்தி பேசுறதெல்லாம் வெறும் தப்பிக்கும் மனப்பான்மைதான், ஒரு எஸ்கேபிசம். தங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ண பயந்துகிட்டே அத அகிம்சைன்னு பேர் வச்சு பல பேர் தப்பிக்க நினைப்பாங்க. இத கிருஷ்ணன் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறார். ஓ, இப்ப புரியுது. அப்போ கிருஷ்ணன் புதுசா எந்த ஒரு எண்ணத்தையும் அர்ஜுனன் மூளைக்குள்ள திணிக்கல. மாறா அவனை கட்டி போட்டிருக்கிற பயம், பாசங்கிற அழுக்குகளை மட்டும்தான் செதுக்கி எடுக்கிறார். கரெக்ட். ஒரு சிற்பி எப்படி பாறையிலிருந்து ஒரு சிலையை உருவாக்குவார்னு யோசிச்சு பாருங்க. அவர் அந்த பாறைக்குள்ள புதுசா எதையும் திணிக்கிறதில்ல. பாறையில உள்ள தேவையில்லாத கற்களை, மாசுகளை தன் உளியால செதுக்கி எடுக்கிறார். உள்ளே ஏற்கனவே மறைஞ்சிருக்கிற அந்த அழகான சிலை தானாக வெளிவருது. கரெக்டா? மிக துல்லியமான ஒப்பீடு. அதே மாதிரிதான் கிருஷ்ணனும் செய்றார். அவர் அர்ஜுனன் மேல போர் செய்யணுங்கிற எண்ணத்தை திணிக்கவே இல்ல. மாறா அர்ஜுனன் மேல படிஞ்சிருக்கிற தேவையில்லாத குழப்பங்களை, போலி பாசங்களை, தப்பிக்கும் எண்ணங்களை மட்டும்தான் தன்னுடைய தத்துவ வார்த்தைகளால செதுக்கிறார்.
ஆஹா. அவனுடைய உண்மையான போர்வீரன் அப்படிங்கிற இயல்ப, அதாவது அவனுடைய சுதர்மத்தை வெளிக்கொண்டு வர்றார். இங்கு கிருஷ்ணன் அதிகாரமிக்க ஒரு எஜமானன் இல்ல, ஒரு உண்மையான நண்பன். ஆமா, ஒரு உண்மையான நண்பனால மட்டும்தான் ஒருத்தனை அவனோட உண்மையான சுபாவத்துக்கு திரும்ப அழைக்க முடியும். இப்படி தேவையில்லாததை செதுக்கிக்கிட்டே வரும்போது கிருஷ்ணன் கீதையில சொல்ற ஒரு மிக முக்கியமான வார்த்தையை நாம கவனிக்கணும். எந்த வார்த்தைய சொல்றீங்க? சம்சயாத்மா வினஷ்யதி அப்படின்னு சொல்வார். பலரும் இதை சந்தேகப்படும் மனம் அழியும் அப்படின்னு பயமுறுத்துறதுக்காகவே பயன்படுத்துவாங்க. நான் ஒரு விஷயத்த சந்தேகப்பட்டாலே அழிஞ்சிடுவேனா? இது ஒரு மிகப்பெரிய தவறான மொழிபெயர்ப்பு. சமஸ்கிருத வார்த்தையான சம்சயம் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் சந்தேகம், அதாவது டவுட் கிடையாது. ஓ, பின்ன வேற என்ன அர்த்தம்? அதோட ஆழமான பொருள் முடிவெடுக்க முடியாத திணறல் அல்லது ஊசலாட்டம். ஆங்கிலத்துல சொல்லணும்னா இன்டிசிசிவ்னஸ். இது ரொம்ப புதுசா இருக்கே. சந்தேகத்துக்கும் முடிவெடுக்க முடியாத நிலைக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதானே? இல்ல, ரெண்டும் வேற வேற. சந்தேகம் அப்படிங்கிறது கூட ஒரு தெளிவான முடிவுதான். நான் இத நம்பவில்லை, இது பொய்ன்னு நான் சந்தேகிக்கிறேன்னு நீங்க சொல்லும்போது அங்கே நீங்க ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்துட்டீங்க. ஆமாம், அது ஒரு முடிவுதான். ஆனா முடிவெடுக்க முடியாத நிலை அப்படி இல்ல. அது உங்களை இங்குமற்று அங்குமற்று 2 துண்டா கிழிச்சிடும். இத செய்யலாமா இல்ல அத செய்யலாமான்னு ஒரே இடத்துல நின்னு தவிக்கிறது உங்களை உள்ளுக்குள்ளேயே கொன்னுடும். இதை இன்னும் கொஞ்சம் புரியும்படி சொல்ல முடியுமா? தத்துவஞானி கியர்கேகார்ட் பத்தின ஒரு சம்பவத்தை இங்க நம்ம சுட்டி காட்டணும். அவர் ரெஜினா அப்படிங்கிற பெண்ண ரொம்ப ஆழமா காதலிச்சார். ஆனா அவளை கல்யாணம் செஞ்சா தன்னுடைய தத்துவ தேடல் அழிஞ்சுதுமோன்னு பயந்தான். ஒரு குழப்பமான நிலை. கல்யாணம் செய்யலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க முடியாம தன்னுடைய வாழ்நாள் முழுசையும் ஒரு முடிவற்ற ஊசலாட்டத்திலேயே கழிச்சார். கடைசியில ஈத்தராரம்னு ஒரு புத்தகமே எழுதினார். ஆனா எந்த முடிவும் எடுக்கல. ஐயோ பாவம். ஒரு செயலை செய்வதா வேண்டாமான முடிவெடுக்காம ஊசலாடிக்கிட்டே இருக்கிறது மனுஷனை பைத்தியமாக்கிடும். இதுதான் அர்ஜுனனோட நிலையும் கூட. ஆஹா, அப்போ போர் செய்வதா வேண்டாமா அப்படிங்கிற அவனோட அந்த முடிவெடுக்க முடியாத ஊசலாட்டத்தை உடைக்கிறது தான் கிருஷ்ணனோட வேலை. கண்டிப்பா அர்ஜுனனை 2ஆ பிரிஞ்சு கிடக்கிற நிலையிலிருந்து மாத்தி அவனோட மனசும் செயலும் ஒன்னா இணையிற ஒரு முழுமையான மனிதனை ஆக்குறது தான் நோக்கம். இதுதான் யூனியோமிஸ்டிகா, அதாவது ஒரு மாயாஜாலமான ஒருங்கிணைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? சந்தேகம் ஒரு மனுஷனை அழிக்கிறது இல்ல, ஆனா முடிவெடுக்க முடியாம தேங்கி நிக்கிறது மனுஷனை அழிச்சிடும். சரியா பிடிச்சிட்டீங்க. அந்த ஊசலாட்டத்தை உடைச்சு அர்ஜுனனை அவனோட சுதர்மத்துல நிலைநிறுத்துறது தான் மொத்த கீதையோட நோக்கமும். கிருஷ்ணன் வெறும் போதனையாளர் இல்ல, அவர் ஒரு சிறந்த மனநல மருத்துவராகவும் செயல்பட்டிருக்கார். என்ன ஒரு ஆழமான உரையாடல் இது! நாம தேதிகள்ல கிருஷ்ணனை தேட ஆரம்பிச்சு கடைசியில நம்மளோட மனசுக்குள்ள இருக்கிற ஊசலாட்டங்களை உடைக்கிற வரைக்கும் வந்திருக்கோம். இந்த சோர்ஸ் மெட்டீரியல் நமக்கு கொடுத்திருக்கிற பார்வை ரொம்பவே பிரம்மாண்டமானது. ஆமா, இது ஒரு மிகப்பெரிய தேடல். இன்றைய விவாதத்தை முடிக்கும் முன் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து நான் ஒரு நேரடியான கேள்வியை கேட்க விரும்புறேன். கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நீங்க இப்போ எதிர்கொள்ற போராட்டங்கள், நீங்க எடுக்க திணற முடிவுகள், இதெல்லாம் உங்களுடைய சொந்த இயல்புலேருந்து பிறந்ததா, அல்லது மற்றவங்கள போல வாழணும், இந்த சமூகம் உங்களை ஏத்துக்கணும் அப்படின்னு நீங்களே போட்டுக்கிட்ட போலியான முகமூடிகளால வந்ததா? முடிவெடுக்க முடியாம ஊசலாடிக்கிட்டே எதையெல்லாம் உங்க வாழ்வுல நீங்க இழந்துகிட்டு இருக்கீங்கன்னு சிந்திச்சு பாருங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைச்சா இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. ஆமா, உங்க ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த டீப் டைவில் சந்திப்போம். அதுவரை உங்கள் சொந்த இயல்பில் எந்தவிதமான சமூக அளவுகோல்களுக்கும் சிக்காமல் ஒரு நதியைப் போல தடையின்றி பயணியுங்கள். உங்கள் உள்ளே மறைந்திருக்கும் அந்த உண்மையான சிற்பம் முழுமையாக வெளிவரட்டும்.